ராமநாதபுரம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் ராஜகண்ணப்பன் ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து திருச்சூழி அருகே கல்குறிச்சி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசினார். அப்போது தேர்தல் முடிந்த பிறகு கணக்கெடுப்பு நடத்தி விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கல்குறிச்சியிலே ஓட்டுப்பெட்டியை திறந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் இங்கே 1000 ஓட்டுக்கு மேலே கூட வாங்குவதுதான் பன்னெடு காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. அந்த வகையில் இந்த வருடமும் எப்போது வாக்குகள் எண்ணப்பட்டாலும் கல்குறிச்சி மையம் வந்தால் நம்மை தூக்கிவிடக்கூடிய கை கல்குறிச்சியில் இருக்கக்கூடியது என்பதை நான் உணர்ந்திருக்கக்கூடியவர். அந்த உணர்வோடு தான் உங்கள் அனைவரிடத்திலும் இன்றைக்கு நம்முடைய வாக்குகளை அங்கிருக்கிற நம்முடைய அண்ணன் நவாஸ்கனி அவர்களுக்கு கேட்டு வந்திருக்கிறோம். நவாஸ்கனி அவர்கள் 5 ஆண்டு காலம் நம்முடைய எம்பியாக இருந்து நம்முடைய பகுதிக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அப்படி நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய அவர் மீண்டும் வெற்றி பெற்று நமக்கு எம்பியாக வந்தால் நம்மோடு உற்ற உறுதுணையாக தங்கம் தென்னரசுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு அண்ணனாக அவர் இருப்பார் என்ற காரணத்தால் உங்களுடைய வாக்குகளை அவருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். தொடர்ந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது தமிழகத்தில் தற்போது சுயாட்சி நடைபெற்று வருவதாகவும் மத்தியில் கூட்டாட்சி ஏற்பட இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். அண்ணா சொன்னது இங்கே மத்தியிலே கூட்டாட்சி, கலைஞர் சொன்னது மாநிலத்தில் சுயாட்சி. மாநிலத்தில் இப்போ சுயாட்சி நடத்துகிறோம். நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கார். சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி வேணுமா இல்லையா? அப்போ தானே நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். காங்கிரஸ் என்ன சொல்லுகிறது? கூட்டாட்சி வச்சுக்கிறோம்னு சொல்லுது. மோடிக்கு என்ன கோபம்னா நம்ம முதலமைச்சர் மேலே தான் கோபம். இவரில் இந்தியா கூட்டணி உருவாக்கி விட்டார். காங்கிரஸ்காரர் சும்மா தானே இருப்பாங்க. அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருந்தால் நம்ம வாட்டுக்கு வந்துடலாம். மோடி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா ஒரு நன்மை நமக்கு செய்ய மாட்டார். இந்த தேசிய பேரிடர் மேலாண்மைன்னு வச்சுருக்காங்களே, ஏதாவது ஒரு பைசாவது கொடுத்தானா? நிதியமைச்சர் வந்தார். இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சர் போட்டுகிட்டே போனார். அப்படியே பணம் வாங்கிடலாம் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்து பிச்சைக்கார காசு அப்படிங்கிறார். 1000 ரூபாய். நிதியமைச்சர் நம்ம பிச்சை எடுக்கிறோம், உரிமையை கேட்குறோம். உரிமை அதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய அண்ணா துவங்கினார். நம்முடைய கலைஞர் 50 ஆண்டு காலம் அந்த கட்சியை வளர்த்தார். எம்ஜிஆர் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. நான் அவரெல்லாம் சினிமாவிலிருந்து வந்தவர்கள். நான் இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவேன் மோடி கோஷம் போடுறார். ஒழிக்க முடியாது. யாரும் ஒழிக்கணும்னு பார்த்து கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல, ஒரு சித்தாந்தம்.